தாவேகா ஆட்சி வந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் வந்து முழுக்க ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கலாம். சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர் தான். இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பின்ற ஒரு ரேங்க் தான் போய் சந்திப்பாங்க. சந்தித்து அன்னைக்கு டேட்டில் தமிழ்நாடு முழுக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் சந்தித்து ஃபைல் கொடுப்பாங்க. இது ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது, கருணாநிதி இருக்கும்போது நடந்தது, எல்லா இருக்கும்போது நடப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த எஸ்எஸ்பியை முதல்வர் சந்திக்கிறதே இல்லை. பேனர் வச்சாவே 2வது நாளே போலீஸ் எடுன்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணுவான். தாவேகா ஆட்சி வந்த பிறகு கண்டுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா இன்டெலிஜென்ஸே இல்லை. இதுக்கு என்னன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து வேலையே செய்யல. முதல்வர் வந்து இதுவரையிலும் வந்து எஸ்எஸ்பியை சந்திக்கிறதே இல்லை, ஐஜி இன்ட்டை சந்திக்கிறதே இல்லை. ஐஜி இன்ட்டு யார் அஸ்ராக்காருக்கு தான் போட்டாங்க. ஒரு திறமையான அதிகாரி, நேர்மையான. பெரும்பாலும் அந்த ஐஜி இன்ட்டு ஐஜி உளவுத்துறையில் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நபர்களை தான் போடுவாங்க. அவங்க விஷயம் டியூட்டியில் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ அஸ்ராக்காருக்கு அந்த போஸ்டிங் போட்டாங்க. அவர் எழுதி கொடுத்துட்டு ஓடுறாரு. எங்கே கூட தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் போதை வசதி அதாவது சர்ச் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இவங்க பிடிக்கிறதெல்லாம் யாரை பிடிக்கிறாங்க? அந்த குட்காவை பிடிக்கிறான். இந்த பான் பராக்கு இது அதுன்னு சொல்லிட்டு இந்த குட்கா ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, புகையில ஐட்டம், இதை பிடிச்சி நாங்கள் இவ்வளோ பேரை பிடிச்சோம், இவ்வளோ கேஸ் போட்டிருக்கோன்றான். உண்மையிலே யாரை பிடிக்கணும்? கஞ்சா விற்பவங்க, பவுடர் விற்பவங்க, இன்ஜெக்ஷன் போடுறவங்க. அப்போ எங்கே நீங்கள் போதை வசதி முழுக்க ஒழிக்க முடியும்? டிஎம்கே ஆட்சியில் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஒரு இடத்துல சர்ச் பண்ணாங்க. 8 வகையான 10 வகையான போதை வஸ்துகள் கிடைச்சது. அதுவும் ஃபாரின்ல பயன்படுத்தப்பட்ட போதை வஸ்துலாம் அங்கே கிடைச்சது. அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கன்ற நான். போதை வஸ்து போதை விற்பனையாளர்களை கைது பண்ணுங்கன்றேன். அப்போ இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்ற நான். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம். வாங்க. ஐபிஎஸ் அருண் அவர்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியில் சென்னை ஆணையராக இருந்தார். ஒரு அன்றாடம் செய்திகள்லையும் அடிபடக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு அதிகாரியாக தான் இருந்தார். பிறகு தாவேகா ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவரை போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சமயத்திலே பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு. திமுக ஆட்சியில் இவ்வளோ முக்கியமான துறையில் இருந்தவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடுறீங்களே, திமுக சார்பானவர் அப்படிங்கிற விமர்சனம் எழுந்த நிலையிலும் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தொடர்ந்து இருந்தார். 45 நாட்களில் இப்போது வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஐஜியாக இருந்தவங்க இப்போ இயக்குனராகவும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இந்த டிகிரேட் அப்கிரேட், இப்போ அப்கிரேடு உள்ள ஒரு போஸ்டிங்கில் வந்து டிகிரேடில் உள்ள ஒரு நபரை வந்து போட்டிருக்காங்க. இப்போ ராஜேஸ்வரி வந்து ஐஜி தான் அவங்க, ஆனால் இவர் ஏடிஜிபியாக இருந்தவர். புரியுதுங்களா? இப்போ வந்து போட்டிருக்கான் போஸ்டிங். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இது வந்து சர்வசாதாரணம் தான். இது வந்து பெரிய இழப்பு அருணுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து அருண் ஐபிஎஸ்க்கு அதெல்லாம் பெரிய இழப்பெல்லாம் இல்லை. இங்கே இருந்தாலும் அரசு சம்பளம், அங்கே இருந்தாலும் அரசு சம்பளம். பட் இங்கே இருந்தால் ஒரு பார்வைக்குள்ள ஒரு நபராக இருப்பாங்க, ஒரு பேசு பொருளாகிட்டே இருப்பாங்க. இப்போ கமிஷனராக இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஒரு 5 என்கவுண்டர் நடந்தது. அந்த 5 என்கவுண்டர் யாருன்னா கமிஷனர் என்கவுண்டர் பண்ணது வேற ஆளாக இருந்தாலும் அவர் பேர் இவர் பேர் தானே அடிக்கணும். இப்போ அதேமாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போனதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அதிகாரி கீழே உள்ள அதிகாரி எஸ்பியாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்தாலும் அது அவரை இயக்குனரை தான் அந்த பேரெல்லாம் அவருக்கு தான் வரும். அவர் தான் அதை ஃப்ரேமில் இருப்பார். இப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஃப்ரேமில் இருக்க மாட்டாரே தவிர மற்றபடி அவருக்கு வந்து டிமோஷன் ஆக்க முடியாது. யாருக்கும் அது இல்லை. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மாற்ற முடியாது. ஒரு இந்த போஸ்டிங்கில் போடலாம். பட் அதே நேரத்தில் அரசு சம்பளம், அந்த வீடு எல்லாம் அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு இதனால் அனுபவிச்சுட்டு வந்ததில் வந்து எதுவுமே ஒரு 5 பைசா கூட குறையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து ருட்டீனாக நடக்கிறது தானே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர்னு சொல்லி இருந்தார். அலெக்சாண்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக ஆட்சியில் ஹோஹோன்னு இருந்தார். திமுக ஆட்சி வந்து தூக்கி அவரை கூப்பிடப்பட்டாங்க. மறுபடியும் அதிமுக ஆட்சி வரும்போது மறுபடியும் முக்கியமான போஸ்டிங்கில் வந்தார், முக்கியமான இடத்துக்கு வந்தார். அதேமாதிரி ஜாஃபர் சேட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு அவர் திமுகவுடைய மாவட்ட தலைவர் மாதிரியே செயல்பட்டார், உங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது அவர் தூக்கி டம்மி போஸ்ட்டில் ஒதுக்கி விட்டாங்க. இது வந்து ரொட்டீனாக எல்லா மாநிலத்தையும் நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீனாக இதாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது வந்து அருணை வந்து ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டாங்க, அங்கேருந்து ஏன் மாற்றினாங்க, இது பேசவும் முடியாது. நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு வேக்கண்ட் இருந்திருக்கும். அது விஜய் தாவேகா அரசு வந்த உடனே அது சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க.
அது போட்டதை உடனே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ மாற்றி விட்டுருப்பாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பட் இது ஒரு பழி வாங்கும் செயலுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இது எப்பவுமே திறமையான அதிகாரிகள் கொண்டாடக்கூடியவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருணுக்கு எதிராக தொடர்ந்து சர்ச்சைகள் ஆக்கக்கூடியவர், லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டோடனே தொடர்ந்து அது குறித்து பேசிக்கிட்டு இருந்தவர், இன்னைக்கு கொண்டாட்ட வீடியோ போட்டவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காரு. அது அதையெல்லாம் எதை காட்டுதுன்னு ஒன்று இருக்குங்களா? இல்லை, அது வந்து அவருக்கு என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்த ஒரு நபரை இப்போ தூக்கி அவரை வந்து ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னு போது அவர் சந்தோஷத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவரும் ஒரு காரணமான ஒரு கேள்வி எடுத்தாருங்களா? இல்லை, அது காரணம் அப்படி சொல்ல முடியாதுங்க. தனிநபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தனிநபர்களுடைய எதிர்ப்பு காரணமாக வந்து அஃபீஷியல் அதிகாரிகள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படியெல்லாம் மாற்ற முடியும். இல்லை, ஏன் கேட்டிங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் வந்து 40 நாட்கள் தான் ஆகுது. திமுகவிலேயே மிக முக்கியமான அமைச்சர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக அறியப்பட்ட ஏவா வேலு விட்ட பல லஞ்ச ஒழிப்புத்துறையோடைய ரைடுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் திடீரென்று இந்த மாற்றம் வரும்போது இயல்பாக சந்தேகங்கள் வரதானே செய்யும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்குமோன்னு. இல்லை, அது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்க ரொட்டீன். ஏங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னா அவங்களுக்கும் ஒரு வளையத்துக்குள்ளே தாங்க சுற்றணும். அவங்க சுதந்திரமெல்லாம் போய் எஃப்ஐஆர் போட்டு அவனை கைது பண்ணி, இவனை கைது பண்ணி, அவனை தூக்கி இவனை போடு, இவன் இதில் லஞ்சம் வாங்கியிருக்கான், அதில் லஞ்சம் வாங்கியிருக்கான், எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் அமைச்சர்களை அவங்க கை வச்சுருவாங்க. அதிகாரிகள் என்ன பண்ணுவீங்க? அதிகாரியுடைய ஒரு சிக்னேச்சர் இல்லாமல் ஏதாவது அமைச்சர் 5 பைசா லஞ்சம் வாங்க முடியுமா? நீங்கள் சொல்லுவோம். அந்தந்த துறைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கையெழுத்து இல்லாமல் எந்த துறையிலாவது 10 பைசா லஞ்சம் வாங்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை இது வந்து இந்த விசாரணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே போனால் அங்கே முட்டும், இப்படியே போனால் இங்கே முட்டும், இப்படி போனால் முட்டும். அதனால தான் பாருங்கள், இந்தியா வரையிலும் பார்த்தீங்க, இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வழக்குகளை தவிர பெரும்பாலான வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்த வரலாறு இல்லை. ஒரு சிலது, இப்போ ஜெயலலிதா வழக்கு அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆச்சு, எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அவர் எப்படியாவது திமுக மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சாமி, சென்ட்ரல் இருந்த கவர்மெண்ட்டு, சங்கராச்சாரியர், இது போன்ற ஒரு ப்ரெஷரால் தான் அந்த அம்மாவுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. பட் அவங்க அம்மா இறந்ததுனால சசிகலா அந்த தண்டனையை அனுபவிச்சாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதேமாதிரி லாலு பிரசாத்துக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு விதமான இது பண்ணிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து, காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அவருடைய வளர்ச்சி, அவருடைய இது எல்லாமே சேர்ந்து தான் அவரை வந்து ஒழிச்சாங்க. யார்? லாலு பிரசாத் யாதவ். இப்போ அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, மற்றபடி லஞ்சம் வாங்கிட்டதாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்க கைது பண்ணி சிறையில் வச்சு அந்த குற்றச்சாட்டு பத்திரிகையை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்த இதுவை பார்த்தீங்கன்னா சொற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க. இப்போ இதே நான் தாவேக அரசு அமைஞ்சு இப்போ 2 மாதங்கள் ஆயிடுச்சு. 60 நாட்கள் ஆக போகுது. 55 நாட்கள் முடிஞ்சு 2 மாதங்கள் ஏறத்தால ஆக போகுது. என்னென்னா பொதுவாக ஒரு கொஷின் ஆகிட்டு இருக்குன்னா, திமுக ஆட்சி காலத்தில் இவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் சட்ட ஒழுங்கு பற்றி வச்சாங்களோ அது எல்லாமே தாவேக ஆட்சிலையும் தொடருது. அதுக்கு தாவேக தரப்பு சொல்லுது, வைக்கக்கூடிய வாதம், நாங்கள் இப்படி தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களையும் ஏற்புடையதாகவும் ஒரு சிலருடைய பார்வை இருக்குது. இன்னொரு சில தரப்பு தாவேக ஆட்சி காலத்தில் வந்து காவல்துறை சரியாகவே இயங்கலை, குறிப்பாக உளவுத்துறை போன்ற விஷயங்கள்லாம் சரியாக இன்னும் இயங்கவே இல்லை, அதே போல் அதுக்கான ஃபண்டுகள் ஒதுக்கிறதுல அப்படின்ற மாதிரி வார இதழ்களில் சில செய்திகள் வரதெல்லாம் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ இவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருணை மாற்றினாங்க இல்லையா, அவங்க வந்து தாவேக்காவில் வந்து இன்னும் அந்த போலீஸுக்குள்ளே வந்து முழுக்க அவங்க முயற்சி ஆகலை. ஆகியிருந்தாங்கன்னா அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே வந்து அருணை போட்டிருக்க மாட்டாங்க, அருண் ஐபிஎஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் சொன்னால் அவர் திமுக இருக்கும்போது முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை தூக்கி இன்னொரு முக்கியமான போஸ்டிங்கில் போட்டே இருக்க மாட்டாங்க. புரியுதுங்க? ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ தாவேக ஆட்சி வந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் வந்து முழுக்க ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கணும். சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தங்களுடைய படை தளபதிகளை விட, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட என்ன ஒற்றர்களை தான் அதிகமாக நம்பியிருப்பான் மன்னர்கள். 23 கேஸ்லேயே வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வரலாறு படிச்சிருந்தா வரலாறு தெரியும். ஒற்றர்களை தான் ரொம்ப நம்பியிருப்பாங்க. ஒற்றர்கள் கொடுத்த தகவலை வச்சு தான் மன்னர்களே என்ன பண்ணுவாங்க, அந்த படையை எப்படி நடத்தணும், அமைச்சரவை எப்படி செயல்படணுன்ற இதுதான் இந்த முறை. இப்போ அது மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்திருக்குன்னு சொன்னால், மக்களாட்சி வந்த பிறகு கூட இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு உளவுத்துறை இம்பார்ட்டண்டாக ஒரு இடத்த பிடிக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த உளவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசு சரியான முறையில் இயக்குதோ
அந்த அரசில் வந்து அந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இருக்கும் சமூக குற்றங்கள் வரப்பு பிரச்சனைக்கெல்லாம் கொலை நடக்க தான் செய்யும். குடும்ப பிரச்சனை கொலை நடக்க தான் செய்யும். குடுக்கல் வாங்கல கொலை இதெல்லாம் நான் கரெக்டு தான். அதே மாதிரி பாலியல் வன்முறை எல்லாமே தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஒரு 50% தடுக்கும். அது இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல்வரை காலையில் போய் யார் சந்திப்பாங்கன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பின்ற ஒரு ரேங்க்கு தான் போய் சந்திப்பாங்க. சந்தித்து அன்னைக்கு டேட்டில் தமிழ்நாடு முழுக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது எடுத்து போய் கொடுப்பாங்க அவர்கிட்ட. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் யார் போய் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம், இந்த தகவல் கூட அங்கே போகும். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நபர் வந்து இது ஆளுங்கட்சி தாவேக்கு எதிராக பேசுகிறாரு, அதேமாதிரி வந்து இந்தந்த மாவட்டங்களில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, அப்புறம் வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எல்லா தகவலும் எடுத்து ஃபிங்கர் பிரிண்டில் அப்படியே ஃபைல் கொடுப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸு இல்லை ½ hour சந்தித்து ஃபைல் கொடுப்பாங்க. இது ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது, கருணாநிதி இருக்கும்போது நடந்தது, எல்லாம் இருக்கும்போது நடக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா அந்த எஸ்எஸ்பியை முதல்வர் சந்திக்கிறதே இல்லை. ஸ்டாலினும் எடப்பாடியெல்லாம் இப்போ சந்தித்த ஒருவர் சந்திக்கிறதே இல்லை. எஸ்எஸ்பின்ற அந்த உளவுத்துறையை வந்து சந்திக்கிறதே இல்லை. அதை எஸ்எஸ்பி சந்திச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கலைஞரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஐஜி இன்ட்டை கூப்பிடுவாங்க. அப்போ ஐஜி இன்ட்டு யார் இருந்தால், கருணாநிதி கலைஞர் இருக்கும்போது ஜாஃபர் சேட் இருந்தார். ஜாஃபர் சேட்டை கூப்பிட்டு வந்து என்ன இப்படி நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அது டைரெக்ஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு. அதேமாதிரி ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும்போது ஈஸ்வரமூர்த்தி, சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது, இதை எப்படி இது பண்ணுறது, எதிராக போகிறவங்களே எப்படி பண்ணுறது, இந்த பிரச்சனைகளை எப்படி மூவ் பண்ணுறது. அப்போ அவங்க வந்து பேசி முடித்து அவங்க எதுவுமே டிஜிபி கிட்ட டைரெக்டாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி கிட்ட உட்காந்து பேசி ஒரு சர்க்குலர் டோட்டல் தமிழ்நாடு முழுக்க பாருங்க. அப்போ என்ன பண்ணுவான், அவன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அலர்ட் ஆவாங்க, நம்ம விஷயம் தெரியுது, எல்லாமே அலர்ட் ஆகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டம் ஒழுங்குல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அது திமுக ஆட்சியில் அது கொஞ்சம் இப்போது கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் வந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் வந்தது. அது காரணம் என்னன்னு சொன்னால் அவர் இன்டெலிஜென்ஸ் சந்திச்சது, அவர் டிஸ்கஸ் பண்ணுறது, அவர் ஏடிஜிபி கிட்ட சொல்கிறது, அதெல்லாம் கரெக்டாக இருந்தார் முதல்வர். இருந்தாலும் திமுக அங்கங்கே குட்டி பகவதிகள். இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎன்ஆர் மாரி எதுவும் செய்ய முடியாது. இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு சர்க்குலர் போனால் கூட விடு, நமக்கு தான் குட்டி பகவதி ஆசை இருக்க அப்படின்னு விட்டான். அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது. புரியுதுங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு அலவுன்ஸ்ன்னு ஒதுக்குவாங்க பணத்தை. அதாவது இன்டெலிஜென்ஸுக்கு அலவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஃப்ரீ அலவுன்ஸ் ஏதோ ஒரு பேர் அதுக்கு, அதை ஒதுக்குவாங்க. அந்த தொகை, அந்த தொகை வந்து இப்போது ஒதுக்குறதே இல்லை காட்சியில். ஆமாம், அது ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொன்னால் ஐஎஸ்ன்னு இருப்பாங்க நிறைய பேர். ஆமாம் ஆமாம். அது ஐஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விங் இருக்கும். அதில் சிஐடபிள்யூ இருக்கும், முஸ்லீம்களை பார்க்கணும், எஸ்ஐயூன்னு இருக்கும், ஐஎஸ்ன்னு இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். அதே மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேஷன் அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் எங்கே கஞ்சா விற்குது, அதாவது கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற அதிகாரிகளை தாண்டி சில பேர் வேலை செய்வாங்க. ஆமாம், அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு ஐஏஎஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கல, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பகுதியை பார்க்குறேன்னா நான் ஒரு 10 பேர் அங்கே பிடிச்சி வச்சுக்குவேன். தெருக்குள்ள உங்களுக்கு எதுவானா உங்களுக்கு நம்ம அப்போது அவனுக்கு பிடிச்சி வச்சுருந்தா அவன் சும்மா கொடுக்க மாட்டான் தகவல். அவனுக்கு எதனா நான் செய்யணும் இல்லைங்களா, ஒரு டீ வாங்கி கொடுக்குது, சாப்பிட கொடுக்குறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணி நான் கையில் ஒரு 10-20 பேரை வச்சுருப்பேன். ஒரு ஐஎஸ் வந்து 10-20 பேரை வச்சுருப்பாங்க கையில். அப்போ வச்சுருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது வந்து ஏன்னா போலீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா போலீஸு 1.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்க முடியாது. இதுதான் இன்டெலிஜென்ஸுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களை வச்சு தகவல் எடுத்து காய்கறி கடை இருக்கிறவங்க எல்லாமே அது அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீ அலவன்ஸ் மூலிமா அவங்க அந்த நிதியை ஒதுக்குவாங்க, அந்த நிதியை அவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ யாராவது போலீஸ்காரன் ஐஎஸ்ல இருந்துக்கிட்டு அவன் வந்து அவனுக்கு அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை எடுத்து இப்படி செலவு பண்ண முடியாது. இப்போ அது டோட்டல் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்துக்கு சமீபத்தில் போயிருந்தேன். முன்னாடியெல்லாம் இங்கே பேனர் வச்சாவே நம்ம பேனர் வச்சாவே 2வது நாளே போலீஸ் எடுன்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணுவான். தாவே காட்சி வந்த பிறகு கண்டுக்கவே இல்லை. தாவே காட்சி வந்து கண்டுக்கவே இல்லைன்றான். ஏன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். நமக்கு என்ன தேவையில்லாமல் எதுக்கு நம்ம போயிட்டு தலையணும். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரால் தான் வந்து தாவேக்கா குறுகிய இப்போ அந்த 6 மாதம் ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொலைகள், பாலியல் வன்கொலை, 8க்கு மேலே ஆணவ கொலைகள் இந்த 6 மாதம் எல்லாமே நடந்தது இருக்கா இல்லைங்களா தமிழ்நாட்டில். இதுக்கு என்னென்னா இன்டெலிஜென்ஸ் வந்து வேலையே செய்யலை.
முதல்வர் வந்து இதுவரையிலும் வந்து எஸ்எஸ்பியை சந்திக்கிறதே இல்லை, ஐஜி இன்ட்டை சந்திக்கிறதே இல்லை. ஐஜி இன்ட்டு யார்? அஸ்ராக்காருக்கு தான் போட்டாங்க. ஒரு திறமையான அதிகாரி, நேர்மையான. பெரும்பாலும் அந்த ஐஜி இன்ட்டு உளவுத்துறையில் போடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நபர்களை தான் போடுவாங்க. நீண்ட காலமாக உளவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரமூர்த்தின்னு இந்த நபர் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் சத்தியமூர்த்தி இருந்தார். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவங்கவுங்க விஷயம் டியூட்டியில் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ அஸ்ராக்காருக்கு அந்த போஸ்டிங் போட்டாங்க. அவர் எழுதி கொடுத்துட்டு ஓடுறாரு, எங்கே எனக்கு மத்திய அரசு பணிக்கு போகிறேன்றாங்க. ஐஜி இன்ட்டு வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஐஜி இன்ட்டு வந்து எவ்வளோ போஸ்டிங், முக்கியமான போஸ்டிங், நேர்மையான அதிகாரி இல்லை இல்லைங்க, முக்கியமான போஸ்டிங்க. இப்போ உதாரணத்துக்கு சிட்டிக்குள்ளே வந்து 150 ஸ்டேஷன் இருக்குன்னா 150 ஸ்டேஷனில் யார் யார் இன்ஸ்பெக்டர் போடணும், யார் யார் ஏசியை போடணும், டிசி எங்கெங்கே மாற்றணும், எல்லா லிஸ்ட்டும் இவங்க தான் எழுதி போய் டிஐஜி கிட்ட கொடுப்பாங்க. டிஐஜி தான் அது ப்ரொமோட் பண்ணுவார், அறிவிக்கிறது தான் டிஐஜி. அவ்வளோ முக்கியமான போஸ்டிங் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ட்டுன்றது, ஐஜி இன்ட்டுன்றது. இன்றைக்கி அவர் வேணான்னு எழுதி கொடுக்க போகிறது தயாரிகள். பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கு செய்தி, மத்திய அரசு பணிக்கு போகிறதாக வந்து அஸ்ராக்காருக்கு வந்து தொடர்ந்து 2-3 கடிதம் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன காரணம்? அவங்க நம்ம இந்த சீட்டில் உட்காந்துருக்கோம், நம்மளை வேலை வாங்கினா தான் நம்ம வேலை செய்ய முடியும். வேலை வாங்காமல் நம்ம வேலை செய்யாமல் நாளைக்கு கெட்ட பேர் வந்தாலும் நமக்கு தானே வரும். அசிங்கப்பட்டு ஒதுங்கிறதோட இப்போ ஒதுங்கலான்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. சரி, இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு ஒன்று இருக்குங்களா? இல்லை, மக்களுக்கு என்ன பாதிப்பு? சட்டம் ஒழுங்கு தான், எல்லாமே சட்டம் ஒழுங்கு தான். பாதிப்புன்னா என்ன? இதுதான் பாதிப்பு. அங்கங்கே போதை வஸ்துகள் ஓடும். இப்போ கூட தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் போதை வஸ்து யாராவது சர்ச் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் இவன் பிடிக்கிறதெல்லாம் யாரை பிடிக்கிறான்னா அந்த குட்காவை பிடிக்கிறான். இந்த பான் பராக்கு, இந்த இது அதுன்னு சொல்லிட்டு இந்த குட்கா ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, புகையில ஐட்டம், இதை பிடிச்சி நாங்கள் இவ்வளோ பேரை பிடிச்சோம், இவ்வளோ கேஸ் போட்டிருக்கோன்றான். உண்மையிலே யாரை பிடிக்கணும்னு சொன்னால் போதை மாத்திரைகள் விற்பவனை, கஞ்சா விற்பவனை, பவுடர் விற்பவனை, இன்ஜெக்ஷன் போடுறவனை. திருச்சியில் கூட சமீபத்தில் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம். இதெல்லாம் இவங்க பெரிய அளவுக்கு பிடிக்கிறதில்ல. போலீஸுக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்களா, நம்ம போவோம் பான் மசாலா கடையில் போவோம், ஒரு அள்ளிக்கிட்டு வருவோம், போடுவோம், கேஸ் போடுவோம். அவனை 4 பேரை கேஸ் போடுவோம், இங்கே 4 பேரை கேஸ் போடுவோம், அங்கே 4 பேரை கேஸ் போடுவோம். அதுவும் இந்த இந்திக்காரெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இப்போ வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் இருக்கான். அந்த வட மாநிலத்துக்காரங்க குட்கா பயன்படுத்தாமல் இருக்கிறதே இல்லை. அவனுங்களை 10 பேர் 15 பேரை பிடிச்சி போடுறது கேஸில், அவனுங்களை பாக்கெட்லலாம் கை விட்டு பார்க்கறது. இந்த வேலை போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. யாரு? போதை ஒழிப்பு டீம் இருக்கேன், இவனுக்கு வந்து இங்கே தான் உலாவிட்டு இந்த கேஸை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் போதை இப்போ வந்து ஒருத்தன் குட்கா போடுறதுனால கொலை பண்ணுற வெறி வர்றதில்லை அவனுக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த குட்கா விஷயமும் போதை வசதியும் ஒன்றாக்கிக்கிட்டு இவங்க போதை ஒழிப்பு பிரிவுன்னு வச்சுக்கிட்டு இந்த குட்கா வரையெல்லாம் தூக்கி உள்ளே போடுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். அப்போ எங்கே நீங்கள் போதை வசதி முழுக்க ஒழிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய தனியார் கல்லூரியினுடைய ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பண்ணுங்கள். டிஎம்கே ஆட்சியில் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஒரு இடத்துல சர்ச் பண்ணாங்க, 8 வகையான 10 வகையான போதை வஸ்துகள் கிடைச்சிது. ஆமாம், அதுவும் ஃபாரினில் பயன்படுத்தப்பட்ட போதை வஸ்துலாம் அங்கே கிடைச்சதான். அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கன்றேன் நான். போதை வஸ்து, போதை விற்பனையாளர்களை கைது பண்ணுங்கன்றேன். அப்போ இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்ற நான். இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ஆக்டிவாக இருந்ததுன்னா அந்த தகவல் எல்லாம் கரெக்டாக கொடுப்பானுங்க. எங்கள் இன்டெலிஜென்ஸை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுவும் தமிழக இன்டெலிஜென்ஸ் வந்து சூப்பர்னு நான். எனக்கு பிடிக்காத அவங்க நம்மளை பழகிட்டே நம்மளை கேஸ் போடுவானுங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ என் மேலே ஒரு கேஸ் வந்துருக்குன்னா எனக்கே சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, டீ வாங்கி சாப்பிட்டா எல்லாமே பண்ணுவாங்க. பட் நமக்கே சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் வேறு. இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் வந்து அவங்களுக்கு சூப்பர் ஒர்க்குன்னு நான். எல்லுன்ற ஒன்றுமே இல்லைங்க. சட்டம் ஒழுங்குன்றது, சட்டம் ஒழுங்கு என்பது அவன் வந்து ஒரு கொலை நடந்துச்சுன்னா போய் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க, ஒரு திருடு நடந்துச்சுன்னா அதை போய் வந்து கிரைம் போய் கண்டுபிடிப்பான் போலீஸு. ஆனால் அந்த திருடு நடக்கிறதுக்கு முன்னாடியும் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியும் தகவல் சொல்கிற பற்றி அவன் தான் இன்டெலிஜென்ஸு. அப்போ எவ்வளோ ஒர்க்கு அவங்க இருக்குது பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த உபேத ஆர்டர் கூட பண்ண மாட்டாங்க, அசால்ட்டாக. இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ P2 காவல் நிலையம் எங்கள் ஏரியா. இப்போ P2 காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ் வந்து ஒரு தகவலை எடுத்துக்கிட்டு அவன் நேராக ஐஜி இன்ட்டுக்கு அடிப்பான். ஆனால் இதே சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், இல்லை வேறு கிரைமாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் அவன் வந்து இப்போ அந்த
அந்த இதுவாக தான் போகணும். அவர் வந்து என்ன பண்ணுவோம், கான்ஸ்டபிள் தகவல் எடுத்தாருன்னா எஸ்ஐ கிட்ட சொல்லணும், ஏடுகிட்ட சொல்லணும், ஏடு தகவல் எடுத்தால் எஸ்ஐ கிட்ட சொல்லணும், எஸ்ஐ தகவல் எடுத்தால் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும், இன்ஸ்பெக்டர் தகவல் எடுத்தால் ஏசி கிட்ட சொல்லணும், ஏசி தகவல் எடுத்தால் டிசி கிட்ட சொல்லணும், டிசி இப்படி தான் போகணும் சுற்றி. ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படின்னு சொன்னால் நேரடியாக ஐஜி கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ சார் இந்த மாதிரி இந்த நபர் இந்த விஷயம் சார் அப்படின்னா, ஏன்னா அந்த தகவல் உடனே இது பண்ணி உடனே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கு நடந்தது இல்லையா, ஆமாம். அப்போது வந்து கமிஷனராக இருந்த அவர் பேர் என்ன, இப்போ டிஜிபியாக இருக்கார், அவர் தான் கமிஷனராக இருந்தார். இப்போ டிஜிபியாக இருக்கிறது தான் அப்போ கமிஷனராக இருந்தார், சென்னை மாநகர கமிஷனராக இருந்தார். ஆமாம். அவர் என்ன சொன்னார், இன்டெலிஜென்ஸ் தகவல் சொல்லிச்சு, ஆனால் நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னு சொன்னார். அவர் உண்மையை சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு. அதனால தான் அவரை கமிஷனர் போஸ்டிங் தூக்கணும். அப்படியே ஒரு நடக்க போகுதுன்றது தகவல் அவங்களுக்கு வந்துடும். சரிங்கண்ணா, பொறுத்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.